கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதாமே நம்ம எல்லாரையும் பூர்ண சமாதானத்திற்குள்ள ஆண்டவர் நடத்துவாராக. இந்த மே மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம கூடி வந்திருக்கிறோம். இந்த மே மாதத்தின் 28ஆம் தேதி ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ள வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆக ஆண்டவரே, எல்லாவற்றையும் படைத்த தேவனே, எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனே, எங்கள் தந்தையா இருக்கிறவரே, தாயா இருக்கிறவரே, யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும். யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி எல்லாருமா சேர்ந்து பாடலாம். பழைய பாடல். Thank you, Lord Jesus. Those are on the way. யெகோவா ஈரே, தந்தையா தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வம், உம் தரப்புகளால் சுகமே. யெகோவா சம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா சம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும். எல்லாரும் சொல்லுங்க. நீ மாத்திரம் போதும். ஆமென். நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும். எல்லாரும் சொல்லுங்க. நீ மாத்திரம் போதும். சத்தமா எல்லாருமாய். நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே, இந்த உலகத்திலே எல்லாமே இருந்தும் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதுமானவர். Lord Jesus, in this world, let everything become dark and only you be the light. எங்கள் முழு குடும்பத்தையும் உடைய அன்பு கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender our whole family into your name. இந்த பரிசுத்த முகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கும்படியாய் செய்யுங்க. Lord Jesus, you need to change us our face to bow down into your Holy Spirit. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father God, 2 பேர் 3 பேர் எங்கே நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, Lord Jesus, you have told where 2-3 people gathered in my name, I'm there in எங்கள் midst. மத்தியிலே நீர் இருக்கிறதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். Thank you for being in our midst, Master. உடைய அன்பு கரத்தில் எங்கள் முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender with your lovable palm, Master. இங்க வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender all the brothers and sisters who are assembled here, ஒரு Master. விஷயம் கூட எங்களுடைய குற்றம் குறைகள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவர். Lord Jesus, once again forgive all our sins and tribulation and afflictions, Master. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி உமது மகனாய் மகளாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும். Lord Jesus, by your victory blood, take away all our sins and take away from the sons, Master. எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we bow down to you, Master. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து இந்த யூடியூப் வழியாய் பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். Lord Jesus, whoever seeing this YouTube channel, bless each and everyone in your name, Master. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், We மகிமைப்படுத்துகிறோம். worship and lead and praise you, Master. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். Amen. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. வாங்க நாம் எல்லாருமாய் ஆராதனை செய்வோம். ಬನ್ನಿರಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಅಥವಾ ಮೂವರು ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಒಂದೇ ಮನಸ್ಸಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರೋ
ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಇರುವೆನು ಎಂದು ಹೇಳಿದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ಅವರನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಕೊಂಡಾಡೋಣ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபியாய் நாட்களை கொடுத்து கொண்டு வருகிறார். நம்மை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் இவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறது, ஆனாலும் கர்த்தர் நம்ம பலனாய் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் முகங்கள் பிரகாசம் அடைகிறது. மாறாக என்ன ஆகுதுங்களா? வெக்கப்பட்டு போகிறதே. ஆமென். சாத்தான் வெக்கப்பட்டு போவான், கர்த்தர் நம்மை வாழ வைப்பார், பிழைக்க வைப்பார், அவர் சித்தத்தை செய்யும் போது மாத்திரம். ஆகவே ஒரு மீட்பிங்கிறீங்களா, அருமையான ஒரு பாடல் சொல்லுகிறது, நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்னில் ஜீவிக்கிறார். ஏன்? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த மாறாத தேவனை ஒவ்வொரு நாளும் நேசிப்போம், நாம் ஜீவிப்போம். Thank you Lord. Thank you Jesus. துன்பத்தில் தவிக்கும் வேளை அழகாய் வந்திடுவார். இருடனிலே பகடவனாய் இயேசுவை ஒளி தருவார், நம் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். காவல் நோயாளி வாழும் நேரத்தில் நமக்கு மருத்துவராய் இருக்கிறார். மயங்கி விடும்போது நம் பசியை ஆற்றுகிற மண்ணாய் தருகிறாராம். அந்த தேவனை நாம் நேசிப்போமா? வாழும் நேரத்தில் மருத்துவராய்
துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடரே. ஆண்டவரோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடுவேன் எந்தனுக்கு காவலவர் எந்தனுக்கு காவலவர் நானுடன் அவள் உயிரே நானுடன் அவள் நாம் நேசிக்கும் நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்னை ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் ஹalleluya ஹalleluya பாவ நோயாளி வாடும் நேரத்தில் அவர் எப்படி இருக்கிறாராமா நல்ல மருத்துவராய் இருக்கிறாராம் பசியினால் வாடும்போது நம் பசி ஆற்ற என்ன கொடுக்கிறாராம் வானத்து மன்னாவை நமக்கு கொடுக்கிறாராம் அந்த தேவன் எவ்வளவு நல்ல தெய்வமாய் இருக்கிறார் thank you jesus stay with jesusல தேவன் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் கொலோசியர் 4 அதிகாரம் 3:14 3:14 sorry Colossians chapter 3 verses 14 thank you jesus இங்கிலீஷ்ல எடுத்துக்க படிங்க thank you one in one மறுபடிங்க Colossians chapter 3 verse 14. ம் Above all these things put on love. ஆமென் Jesus. ஆமென் இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தில் கட்டமாக்கிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் ஹalleluya எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய அன்பை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது ஆகவே அந்த தேவனுடைய அன்பு நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம் தேவனை துதிக்கணும் ஆராதிக்கணும் மகிமைப்படுத்தணும் ஆகவே கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிக்கலாமா தேங்க்யூ லார்ட் ஆமென் நன்றி ஆமென் நன்றி ஆமென் நன்றி ஆமென் எல்லாரும் அப்படியே ஆராதிக்க கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் க்ளோஸ் எடுக்கிற கொஞ்ச நேரம் இதுதான் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி நன்றி நம் வாழ்க்கையில இன்னொரு ஆண்டை கொடுத்திருக்கிறார் இன்னொரு திருமண நாளை பார்க்க கொடுத்திருக்கிறார் இன்னொரு பர்த்டே காண வைத்திருக்கிறார் இன்னொரு கிளாஸுக்கு போக வச்சிருக்கிறார் இன்னொரு காலேஜ்ல ஒவ்வொருவருக்கும் சீட்டுகளை கட்ட கொடுத்திருக்கிறார் அது எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா இயேசப்பா உங்களால அன்று எங்களுக்கு எந்த ஒரு கிருபையும் கிடைக்காது உங்களால அன்று எந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்காது உங்களால அன்று எந்த சுகமும் எங்களுக்கு கிடைக்காது உங்களால அன்று எந்த பலனும் எங்களுக்கு கிடைக்காது உங்களால அன்று எங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது இயேசு சுவாமி நீ கர்த்தர் கொடுக்கிறீர் அதற்காக நன்றி 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 everybody praise the lord praise the lord சொல்லுங்க எல்லாரும் hallelujah hallelujah thank you jesus thank you jesus சத்தமா thank you jesus thank you jesus thank you jesus thank you jesus hallelujah hallelujah praise the lord praise the lord நம் ஆண்டவர் மிகவும் நல்லவர் ஹalleluya amen நம் ஆண்டவர் மிகவும் நல்லவர் ஆக அவரை நம்பி வந்த ஒருவரையும் கூட ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை thank you ஆக ஜெபத்தொட்ட புத்தகத்திலே 73வது பாடல் மிக விசேஷமாய் சொல்லி பாடுகிறது ஜெபத்தொட்டை செய்கிறீர்களே 73வது பாடல் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டேன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்லி ஆண்டவர் திறப்பு கொடுத்து இந்த பாடலை நாம் கருத்தாய் பாடலாம் கர்த்தர் நம்மீது அன்பு கூறுகிற தெய்வமாய் இருக்கிறார் ஹalleluya நாளிலே தேவனுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுகிறது ஒருவரை ஒருவர் அன்பில் தரித்திருங்கள் என்று சொல்லுகிறது அவர்கள் வந்த உங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் தேங்க்யூ லார்ட் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னால் உங்களையே நான் நம்பி வந்திருக்கிறேன்
உமையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி பாடலை ஜெபத்தொட்டு ஜெயகிரங்களே 73வது பாடல். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்களை செய்திருக்கிறார். எப்படி செய்திருக்கிறார்? அவரை நம்பி இருக்கிறதுனால, தேவனை நினைத்து 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 உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதிய கட்டி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதிய கட்டி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை கொடுத்திருக்கிறார். அவர் நம் கரங்களை பிடித்திருக்கிறார். காலமெல்லாம் காத்து நடத்துகிறார். அவரே நம்பி வாழ்வோம். கண்ணீரை குறைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்துக் கொண்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்துக் கொண்டேன். காலமெல்லாம் காத்துக் கொண்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டேன். மகனாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை நம் ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த தேவனை நம்பி வந்திருக்கிறார். உங்களை யாவரும் கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். மகனாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டேன். குருடர்கள் பார்த்தார்களாம், செவிடர்கள் கேட்டார்களாம், உழவர்கள் நடந்தார்களாம். இப்படி அவரை நம்பி வாழ்ந்தாங்க. அவருக்கு செலுத்தாங்க, அற்புதங்களை பெற்றுக் கொண்டாங்க. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார், உழவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார், உழவர்கள் நடந்தார்கள். ஐயா உழவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ நீ ஒரு போதும் கைவிட மாட்டேன். நீ ஒரு போதும் கைவிட மாட்டேன். நீங்க ஒரு போதும் கைவிட மாட்டேன். உற்சாகமாய் தட்டி அற்புதங்களை பெற்றவர்கள் தேவனுக்கு நன்றி சொல்லணுமா? நன்றி நன்றி நன்றி. இந்த தேவனுக்கு நாம நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்? கரங்களை ஊற்றி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தெரியுங்களா? நாம ஜெபிக்கிற காரியங்கள் நடக்கிறது இல்ல, தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அப்போது என்ன ஆகும் தெரியுங்களா? ஓ என் மகன் நன்றி சொல்லுதுன்னு சொல்லிட்டு தேவன் அதிகமாய் நமக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில ஆண்ட சமூகத்துல நாம நன்றி சொல்ல போகிறோம். கண்களை மூடி அப்படி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? இங்கே அநேக சாட்சிகள் இருக்கிறது. மணி மற்றும் எஸ்தர் அவங்களுக்கு இன்னொரு ஆண்டை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம ஜெபிக்கிறோம். இந்த மே மாதத்திலே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்திருக்கிறார். விசேஷமாக மேரி என்ற ஒரு சகோதரி தன் 4வது பிரசவத்துக்காக மிகவும் பயத்தோடு
இருந்த மகளுக்காக ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அவளுக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுத்து அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி. அவங்க வீட்டில் இருக்கிற மூத்த பிள்ளை பெண்மை ஸ்தானத்தை அனுபடிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த குடும்பங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி. ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் நம்மோடு என்றென்றைக்கும் இருக்கிற தேவனாக ஆமென். ஆமென். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கன்னட பாடலை ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಯೇಸುವೆ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬರಲಾರೆನು பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. Thank you Jesus. ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ ನಾನೆನ್ನ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ ನಾನೆನ್ನ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಿಯಾಗಿರು ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಿಯಾಗಿರು ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ ನಾನೆನ್ನ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ ನಾನೆನ್ನ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು ಪ್ರೀತಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಆರಾಧಿಸುವೆ ಇನ್ನೂ ದಾಗದಿ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಆರಾಧಿಸುವೆ ಇನ್ನೂ ದಾಗದಿ ನಿಮ್ಮ ಪೂರ್ವಮಾನದಿಂದ ಪ್ರೀತಿಸುವೆ ಪೂರ್ವದೊಂದಿದಿಂದ ಆರಾಧಿಸುವೆ ಆರಾಧನೆ 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 ಯೇಸುವಿಯ ಆರಾಧನೆ 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 ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಿಯಾಗಿರು ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ಗುರುವಾಗಿರು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು ಎನ್ ಕೂಡವೇ ಇರು ஓ இயேசுவே நான் உம்மை விட்டு வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நான் உம்மை விட்டு வாழ முடியாது என் அப்பாவும் நீரே என் அம்மாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கள் தானப்பா என் அப்பாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கள் தானப்பா ஹalleluya 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 தேவ பிரசன்னம் நம் மீது வந்து இறங்க வேண்டும். ஹalleluya 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 எல்லாரும் சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஹalleluya எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்தியிருக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்காக கண்ணீர் மூடி நம்ம ஜெபம் பண்ணாம க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை துதித்தோம் ஆராதித்தோம் மகிமைப்படுத்தினோம். நீங்க பேசுங்கப்பா நாங்க கேட்கிறோம். ஏனென்று சொன்னா மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் கொஞ்ச நேரம் தான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும்.
ஆனா தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் என்று சொன்னார். ஆமென், ஆமென். நிரந்தரமான ஒரு அன்பும் நித்தியமான ஒரு ஆறுதல் நமக்கு தேவன் கொடுப்பார். அதை கண்படி முடி ஜெபம் பண்ணலாம். இந்த யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான என் குடும்பங்களே, ஊழியர்களே, கர்த்தர் உங்கள் தேவைகள் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். மகா உன்னதங்கள் வாசமா இருக்கிற நல்ல இயேசு சுவாமி, Our most holy loving heavenly Father, இந்த வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். Lord Jesus, we thank you for this blessed moment. வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord, may you bless each and everyone who has come today. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமாதானத்தை தாங்க. May you bless each and every families with your peace. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற வியாதிகளை அகற்றுங்க. May you deliver each and every families from their sicknesses. ஒவ்வொரு மனதுக்கும் நிம்மதியை தாங்க இயேசப்பா. May you give comfort to each and every heart. ஆண்டவரே, நோயோடு பிரச்சனையோடு உபத்திரனோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட வார்த்தை வழியாக விடுதலை தாங்க. Oh Lord, for there are all the people who have come here with illness, with troubles in their heart, and with a lot of situations which are bad around them. Oh Lord, we believe that you will comfort them with your word. ஏனென்றால் உம்மிடத்தில் தான் எங்களுக்கு நித்திய ஆசீர்வாதங்கள் உண்டு For ஆண்டவரே. because we believe that it is only through you we get eternal blessings. ஒவ்வொரு குடும்பங்களும் நீர் செய்து வந்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். Let each and every family feel gratitude for everything that you have done for them. மகள் ரேகாவு ஆண்டவர் ரெபேக்காக்கு நல்ல திருமண நாளை தந்தீர், உமக்கு நன்றி ராஜா. We thank you that you blessed Sister Rebecca with a good wedding. ஆண்டவரே, எஸ்தர் மணி வாழ்க்கையில் இன்னொரு ஆண்டை தந்தமைக்காக நன்றி We சொல்லுகிறோம். thank you that you blessed Brother Mani and Sister Esther with another wedding year. இந்த மே மாதத்தில் சுசானா டேனியல் அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னொரு ஆண்டை தந்தமைக்காக நன்றி ராஜா. We thank you that you blessed Brother Daniel and Sister Susanna with yet another year. ஆண்டவரே, அழகான பெண் குழந்தை மேரிக்கு கொடுத்தீங்களே, நன்றி சொல்லுகிறோம். We thank you for blessing Sister Mary with a beautiful girl child. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் நல்ல ரேங்கிங்ல பாஸ் ஆயிருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி தகப்பனே. We thank for all the students who have come and passed out with best marks. லட்சமாவுக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி We தகப்பனே. thank you that you have blessed Lachama with good health. ஆமென். கர்த்தர் செய்தவைக்காக உமக்கு நன்றி. And Lord, we believe that you have done for us. ஊழியக்காரரை மறுத்து என்னோடும் எங்களோடும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட பேசுங்க. Talk to us through the word of God by your servant. உங்கள் வார்த்தையினால விடுதலை உண்டு. For we believe that through your word there is deliverance. அந்த விடுதலை இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்கிறோம். And we receive that deliverance in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. In the name of Jesus I ask this prayer and we pray. ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென். அப்படியே என் வாழ்க்கையில நடக்கட்டும், என் குடும்பங்கள நடக்கட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு உறுதி கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட வார்த்தை வழியாக இடைப்படுவார். நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாகும் முடியாய் நம்ம எல்லாருமாய் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எல்லாருமாய் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எஸ்எல்சி வரைக்கும் எல்லா பிள்ளைகளையும் நல்லபடியாக ஆண்டவர் பாஸ் செய்திருக்கிறார். அதோடு கூட மாத்திரம் இல்ல, ஒரு சில பிள்ளைகளுக்கு காலேஜில் சீட் கிடைக்கும்படி கர்த்தர் தாய் தகப்பனுடைய பிரயாசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு நல்ல சீட்டும் கிடைச்சிருக்குது. அதுக்காக கூட ஆண்டவருக்கு நம்ம கை தட்டி எல்லாரும் ஒரு விஷயம் கூட ஃபீஸ் கட்டும்படியாய் தாய் தகப்பனுடைய கைகளின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். ஆக படிக்கிற பிள்ளைங்க நல்ல பயத்தோடு பக்தியோடு கூட விசுவாசத்தோடு அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபீஸ் எல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு நினைச்சு நல்லா படிச்சு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தான் நல்லது இல்லையா? படிச்சு நாளைக்கு பெரியவங்களாகி பெரிய பெரிய ஆபீஸ்ல பெரிய பெரிய ஐடி கம்பெனில வேலைக்கு போனீங்கன்னா பாக்குறவங்க என்ன நினைக்குவாங்க, உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இந்த பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல முன்னேறி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு அவங்க ஒரு நல்ல பேரை வாங்கி தருகிற பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றுவார். அதே போல பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களையும் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம ஜெபித்தோம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்திருக்கிறார்.
அதே போல மேரிக்கு 4வது குழந்தையாக ஆண் மகனை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு ஆர்டி நகர்ல இருந்து வரும்போது ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்திச்சோம். இந்த ಕುಟುಂಬத்திற்காக ஒரு ಪ್ರಯರ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಕೊಡ್ತಿರ್ತಾರಂಗೆ. ಆರ್ಟಿ ನಗರಿಂದ ಬರುವಾಗ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿ. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ 4 ಮಕ್ಕಳು ಅವರಿಗೆ. ಅವರ ತಂದೆ ಹೆಸರು ಟೆರೆನ್ಸ್ ಅಂತ ಅವ್ರ ತಂದೆ. ಅವ್ರ ತಾಯಿ ಶೀಮಾ ಡಿಸೋಜಾ. ಮತ್ತೆ ಅವರಿಗೆ 4 ಮಕ್ಕಳು. ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಬರುವಾಗ 4 ಮಕ್ಕಳು, 2 ಹೆಣ್ಮಕ್ಳು 2 ಗಂಡು ಮಕ್ಕಳು. ಅದರಲ್ಲಿ 3ನೇ ಮಗ ರೂವಾ ಮಾರ್ಕ್ ಅಂತ ಅವ್ರ ಹೆಸರು. ಅವನಿಗೆ ತಲೆಯಲ್ಲಿ ನೀರು ಹೋಗ್ಬಿಟ್ಟೈತೆ ಜಾಸ್ತಿ, ತಲೆ ಸ್ವಲ್ಪ ದಪ್ಪ ಆಗ್ಬಿಟ್ಟ ಇದೆ. ಅದರಿಂದ ಅವರು ತಾಯಿಯವರು ತುಂಬ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳ್ಕೊಂಡ್ರು, ನಮ್ಮ ಮಗನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನು ನಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಕೇಳಿದ್ರು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೂಡ ನಿಜವಾಗ್ಲೂ ಇವತ್ತು ಮಂಗಳವಾರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಿಮ್ಮ ಮಗುಗಾಗಿ ಮಾರ್ಕ್ಗಾಗಿ, ಧ್ರುವ ಮಾರ್ಕ್ಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಿ. ಅದರಿಂದ ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಅವ್ರ ಹೆಸರೇನು? ಧ್ರುವ ಮಾರ್ಕ್ ಅಂತ ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. 3ನೇ ಮಗ. ಆದಷ್ಟು ಬೇಗ ದೇವರು ಆ ತಲೆಯನ್ನು ಮುಟ್ಟಿ ಆ ತಲೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಬಲಹೀನವನ್ನು ದೇವರು ನೀಗಿಸಿ ಅದ್ಭುತವಾದ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಸುಖವನ್ನು ದೇವರು ಕೊಡುವಾಗ. ಲೇಲುಯ್ಯ. ನಾವೀಗ ಆಡಿದಲ್ಲ, ಕುರುಡರು ನೋಡಿದರು, ಕಿವಿ ಇಲ್ಲದವರು ಅವು ಕಿವಿಯಿಂದ ಕೇಳಿದ್ರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅಂತ ಹೇಳಿ ಈಗ ಆಡಿದ ಪ್ರಕಾರ ದೇವರು ಮಾರ್ಕ್ ಅವರ ತಲೆಯನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು. ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವೂ ಒಂದಿಲ್ಲ, ಅವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯ ಕೇಳಕ್ ಮುಂಚೆ ಇವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ, ಅಪ್ಪ ನಿಮ್ಮಿಂದ ಆಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಮಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ನೀವೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ದೇವರು, ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದ ದೇವರು, ಇನ್ನು ಮುಂದೆ ನಡೆಸೋದಕ್ಕೆ ನೀವು ಶಕ್ತನಾಗಿದ್ದೀರಾ ಎಂದು ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ನಿಮ್ಮಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದೂ ಇಲ್ಲ, ನಿಮ್ಮಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ಹೇಳಿ ಎಲ್ಲರೂ. ನಿಮ್ಮಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದೂ ಇಲ್ಲ, ನಿಮ್ಮಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಇದುವರೆಗೂ ಸತ್ಯವಾಗಿ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ. ಆಶ್ರಯವು ನೀನೇ యేసయ్య, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ యేసయ్య. ಆಶ್ರಯವು ನೀನೇ యేసయ్య, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ యేసయ్ಯ. ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವಂತೆ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಆಂಡ್ರುடைய ವಾರ್ತೆಗಾಗಿ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾರ್ಕ್ಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಧ್ರುವ ಮಾರ್ಕನ್ನು ಮುಟ್ಟಿರಿ ಸ್ವಾಮಿ, ಈಗಲೇ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯಲಿ ಸ್ವಾಮಿ. ಅವರ ತಂದೆ ತಾಯಿಯ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸು ಸ್ವಾಮಿ. ಅವರ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಅವರನ್ನು ಸ್ವಾಮಿ ನೀವು ಮುಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಮಾರ್ಕನ್ನು ನಿನ್ನ ಹಸ್ತಕ್ಕೆ ನಾವು ಅರ್ಪಣಿಸುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮಿಂದ ಆಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಮಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವು ಸ್ವಾಮಿ. Nothing is impossible. Hallelujah, hallelujah, hallelujah. ನಿಮ್ಮಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿ. ಈಗಲೇ ಸುಖ ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಶಕ್ತಿ ಇದೆ ಸ್ವಾಮಿ. ನೀವು ಶಕ್ತನಾಗಿದ್ದೀರಾ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನೆ ಇಂದು ಎಂದೆಂದಿಗೂ ನೀವು
ಬದಲಾಗಿರುವ ದೇವರಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವ ದೇವರು, ಅತಿಶಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ದೇವರು, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವ ದೇವರು, ನಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುವ ದೇವರು, ನಮ್ಮ ಕಾಯಿಲೆಯನ್ನು ರೋಗವನ್ನು ನೀಗಿಸುವ ದೇವರು ಸ್ವಾಮಿ. ಮಾರ್ಕು ತಲೆಯನ್ನು ಈಗಲೇ ಮುಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೀಲಿ ಸ್ವಾಮಿ. ಅವರ ಕುಟುಂಬವಾಗಿ ಬಂದು ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತೆ ಸ್ವಾಮಿ ನೀವು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೋಟಿ ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಂದ ಹಿಡಿದು ದೊಡ್ಡವರನ್ನು ಎಲ್ಲರನ್ನು ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ ನಾವು ಅರ್ಪಣಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ನನ್ನ ಸ್ವಾಮಿ ಆಶ್ರಯವು ನೀವೇ ಸ್ವಾಮಿ, ನಮ್ಮ ಆಧಾರವು ನೀವೇ ಸ್ವಾಮಿ. ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ನಿಮಗೆ ಸ್ತುತಿ, ನಿಮಗೆ ಘನ ಮಾನ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅದ್ಭುತ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಒಳ್ಳೆ ಪಿತನೆ. சொல்லுங்க ஆமே. ஹalleluya. ரூவா மார்க்குக்காக நம்ம தொடர்ந்து நம்ம செபிக்கலாம். நிச்சயமாய் அந்த தாயார் அவர்கள் மிக அன்போடு கூட வேண்டிக் கொண்டார்கள், என் மகனுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி. 3 பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து 4 வயசு, அவன் இன்னும் நடக்க கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்ன கட்டாயமா அவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோமா அப்படின்னு சொன்னா, இங்க இடம் இருக்குதுங்கிற சிலங்க வந்திருக்கிறாங்க. வாங்க உள்ள வாங்க, இடம் இல்லைன்னா உள்ள வாங்க. தேங்க்யூ லார்ட். இந்த மார்க்குக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நடத்தும்படிக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படியே கொஞ்சம் இப்படி வந்துருங்க ஐயா, நம்ம சரியா கட்டோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு கூட ஆண்டவர் ஒரு விசேஷித்த செய்தியை நமக்கு வச்சிருக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஆண்டவரால் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளை, ஆண்டவரால் அழைத்த பிள்ளைகளை ஒருபோதும் தேவன் பாவிகள் கையிலேயோ துன்மார்கன் கையிலேயோ விட்டு விடாதபடிக்கு, யாரும் நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்மை மாற்றுவார். நீதிமானை தேவன் ஒருபோதும் மற்றவர்கள் குற்றம் சொல்லுகிற அளவுக்கு விடவே மாட்டார். ரைச்சியஸ் பர்சனை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆக நம்ம எல்லாருமா எடுத்துக்கொள்வோம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 30, 31, 32, 33 ஒரு வசனத்தை நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்ம படிக்கலாம். இந்த சின்ன பசங்க கொஞ்சம் மேல கால் மேலவி. ரோமன்ஸ் 8 chapter verses 30 to 33 4 வசனத்தை முதல்ல இங்கிலீஷ்ல ஒருத்தர் சத்தமா படிங்க. பிறகு ரோமன் 8 அதிகாரம் வசனங்கள் 30 33 வரைக்கும் என்ன சொல்கிறது? விசேஷமான தலைப்பு, நீதிமானை குற்றப்படுத்துகிறவர் யார்? நீதிமான் மேல் குறை சொல்லுகிறவர்கள் யார்? விசுவாசிகள் மேல் குறை சொல்லுகிறவர்கள் யார்? உண்மையான கிறிஸ்தவர்கள் மேல் குறை சொல்லுகிறவர்கள் யார்? அவர்கள் பக்கம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு கூட படிப்போம். அப்போஸ்தலர்களுக்கு அடுத்து வரும் பாருங்க, ரோமர் 8 அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 33 இங்கிலீஷ்ல படிங்க சத்தமா ஒரு வசனம். And those whom he predestined, he also called, and those whom he called, he also justified, and those whom he justified, he also glorified. Amen. அடுத்து 31. What shall we say after this? If God is with us, who shall be against us? Amen. 32. இங்கிலீஷ்ல படிங்க சத்தமா படிங்க. He who did not spare his own son, but delivered him up for us, இவாங்க. how shall he not with him also freely give us all things? Amen. 33. Who will accuse God's chosen people? God himself declares that them not guilty. Amen. Amen. Hallelujah. நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை தேவன் மகிமைப்படுத்துகிறார். அவங்க எந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு வயதுள்ளவர்களா இருந்தாலும் சரி, அவர்களை குற்றப்படுத்த யாராலும் முடியாது. யாருக்கும் அந்த இடத்தையும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க, என்ன சொல்றது? எவர்களை முன்குறித்தாரோ, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் முன் குறிக்கிறார் அப்படின்னு சொன்னா
தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னையும் என்னையும் விசுவாசிகளாய் முன்குறித்து விடுகிறார். முன்குறிச்சார். நீங்க எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை தேவன் முதல்ல முன்குறிக்கிறாரோ அவர்களை மாத்திரம்தான் அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஜெப ஆலயங்களுக்கோ ஜெப கூடாரங்களுக்கோ பைபிளை படிக்கிறதுக்கோ அல்லது வீட்டில் நடக்கிற ஜெபத்திற்கோ யாரும் பங்கேற்கவே முடியாது. எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா முடியவே மாட்டேங்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவோ ட்ரை பண்ற, காலையில எழுந்திருக்கிறதுக்கே முடியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா? பாருங்க, இங்க சொல்றார், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ, எந்தெந்த ஜனங்களை ஆண்டவர் அவருடைய சமூகத்திற்கு அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக இருக்கிறார். அவர்களை நீதிமான்களாகவும் மாற்றி இருக்கிறார். நீதிமான்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? the righteous person அப்படிமா, அதனால the blessed person கூட சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் நீதிமான்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீதிமான்கள் என்று சொல்லி அழைக்கிறார். கடவுளுக்கு பயப்படுகிற ஜனங்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்றது? எவர்களை நீதிமான்களாக்கினாரோ, நல்ல கவனிங்க, எவர்களை தேவன் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். சத்தியா, நீதிமான்களாய் மாற்றிவிட்ட தேவன் அப்படியே சும்மா விடுறதில்லை. நீ எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். எந்த சூழ்நிலை இருந்து நீ ஆண்டவரை நம்பி இருக்கிறியோ அந்த இடத்துல உன்னை உயர்த்துவார். எந்த வேலையில இருக்கிறியோ, எந்த டீச்சர்ல இருக்கிறியோ, எந்த டிரைவிங் பண்றியோ, எந்த வேலை செய்தாலும் சரி, கர்த்தருக்கு பயத்தோடு பக்தியோடு கூட நீ இருப்பாய் என்று சொன்னால் இருக்கிற அந்த வேலைகளில் உன்னை என்னையும் ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆக பிரியமானவங்களை, இன்னைக்கு பாருங்க, அந்த எஸ்எல்சி படிச்சிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பியூசி செகண்ட் பியூசி, அவங்க எதிர்பார்க்காத மார்க்குகள் கிடைச்சிருக்கு. அவங்க எதிர்பாராத காலேஜ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு சில காலேஜில் போறாங்க, கிடைக்கிறது இல்லை ஒரு சில காலேஜ் போறாங்க, இந்த காலேஜில் உனக்கு சீட்டு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கிற அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துவார். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மகிமையும் படுத்திருக்கிறேன். அடுத்த வருஷம் என்னது? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? யாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நமக்கு பக்கத்திலேயே இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமாம். நீதிமான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு, ஆண்டவரையே நம்பி சார்ந்து இருக்கிறவர்களுக்கு கடவுள் எங்க இருக்கிறாரா? பட்சத்திலே இருக்கிறார், பக்கத்திலே இருக்கிறார் என்ற அர்த்தம். இப்போ ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருந்தா எந்த பிசாசும் நெருங்க முடியாதுங்க, எந்த துன்மார்க்கமும் நெருங்க முடியாது இல்லையா? ஒரு மகன் பக்கத்திலேயே கூட அப்பா போவார், அப்பா கூட கைப்பிடிச்சுன்னு போகும்போது அந்த சின்ன பிள்ளை யாராவது அடிக்க முடியுமா? யாராவது திட்ட முடியுமா? இல்லாத அந்த கையிலேருந்து ஏதாவது எடுக்கதான் முடியுமா? இல்ல, பக்கத்திலேயே அவங்க அப்பாக்குறாரு, அவங்க அப்பாக்குறாரா வானாடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? திட்டிடுவாரா, அடிச்சிடுவாருன்னு. அதே போலதான் நாம் பிள்ளைகளா இருக்கும்போது தேவன் இயேசு நம்முடைய கரங்களை பிடித்து நம் பக்கத்தில் இருக்கும்போது துன்மார்கனோ பாவியோ பிசாசோ நம்மை ஒன்றும் செய்யவே முடியாது. இந்த காரியங்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இப்படிப்பட்ட தேவனை தான் விசுவாசிக்க, நம்ப, நீதிமான்களாய் மாற உன்னையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். நீங்களே நானும் அல்லாமல் இந்த இடத்திற்கு யாரும் வர முடியாது, தேவனுடைய ஆலயத்திற்கு யாரும் போக முடியாது. ஆண்டுடைய சுத்தம் இல்லாத, பரிசுத்த ஆவியின் துணை இல்லாம நாம் எங்கேயும் அவருடைய வார்த்தையை கேட்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கிறோம், நாளைக்கு எங்க இருக்கிறோம் நமக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய சொந்த குமாரன் என்ன என்றும், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவைகளோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி, கொடுக்காதிருப்பது எப்படி, தராதிருப்பது எப்படி?
இயேசு கிறிஸ்துவையே இந்த பூமிக்கு மனுஷனாய் நம்ம எல்லாருக்காக கல்வாரி சிலுவை சுமக்கும்படி, நம்ம எல்லாருடைய உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே தந்தவர். அதோடு கூட மற்ற எல்லா காரியங்களையும் ஏன் அவர் கொடுக்க மாட்டார்? எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் 33வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல், நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் முன்குறித்தவர்கள் மேல், தேவன் அழைத்தவர்கள் மேல், தேவன் முன்குறித்தவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை உண்மை உள்ளவர்களாக, நீதிமான்களாக, சத்தியம் உள்ளவர்களாக, விசுவாசிகளாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். தேவன் நீதிமான்களாய் மாற்றிருக்கிறவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? நீ என்ன பொய் கேஸ் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அங்க ஒரு காரியமும் நடக்காது. ஏன்? சர்வ வல்லவர் இவர்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். நீதிமான் கூடவே இருக்கிறார், விசுவாசிகளுடைய கூடவே இருக்கிறார். நீ நான எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அவருக்கு மகனாய் வாழுகிறோமோ, அந்த நாள் வரைக்கும் நிழலை போல உன்னையும் என்னையும் கூடவே தொடர்ந்து வருவார். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்கள். நீ நான் என்ன வேண்டிக் கொண்டாலும் அதற்கு உடனடியாக ஆண்டவர் பதிலை தருவார். ஏன்னா நீ கர்த்தருக்கு பிரியமான மகளாய் இருக்கிறாய். அவரை அதிகமாய் விசுவாசிக்கிற, என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரையே நம்பிக்கையோடு இருக்கிற. மழை வந்தாலும் சரி, காத்தடிச்சாலும் சரி, பனி வந்தாலும் சரி, ஆலயத்துக்கு நாம் அவரை தேடி போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்மை நீதிமான்களாய் மாற்றிருக்கிற தேவன். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சீக்கிரம் வாங்க, சாம்ஸ் 34 அங்க 15ல ஒரு வசனம் பாருங்க. சாம்ஸ் 34ல 15 எடுத்தவங்க நல்லா படிங்க. பைபிள் இல்லாதவங்க அடுத்த முறை பைபிள் எடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, உங்களுக்காக நாங்க பைபிளை ஹோல்சேல் ரேட்ல வேணா வாங்கி தரோம். இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள், ஓகேவா? பைபிள் படிக்க வரலன்னா கூட பரவாயில்ல, உங்க கையில பைபிள் கொடுக்கலாம். அதான் விசுவாசம். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க ஒரு ரோட்ல அப்படியே மொல்லமா நடந்து போயிருந்தீங்கன்னா 4 பேர் பார்த்து என்ன சொல்லுவாங்க? அந்த அக்கா எங்கேயோ போகுது அப்படின்வாங்க இல்லையா? அதே நேரத்துல ஒரு பாஸ்கெட் எடுத்துன்னு போயிருந்தா என்ன சொல்லுவாங்க? அந்த அக்கா கறி வாங்க போறாங்க இல்லையா, கடைக்கு போறாங்க அப்படின்னா. கரெக்டா? ஆனால் அதே நேரத்துல நீங்க எந்த நேரத்துல போனாலும் கையில பைபிள் எடுத்துன்னு போங்க. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த அக்கா ஜெபம் பண்ண போறாங்க. அல்லேலூயா. எதுங்க மேன்மையானது? இந்த பைபிளை நீங்க சுமந்து கொண்டு வந்தால் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை சுமந்து கொண்டு போவார். படிக்க தெரியலன்னா பரவாயில்ல, கையில பைபிளோடு கூட வாங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அந்த நீதிமானை குறித்து ஆண்டவர் எவ்வளவு கரிசனையா, எவ்வளவு கவனமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாம்ஸ் 34ல 15 சாம்ஸ் 34ல 15 தான் இங்க படிக்கிறாங்க. சத்தமா படிங்க. Eyes of the Lord are towards the righteous, and his ears towards the pride. ஆமென். அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? அதுலயே 19 படிமா, நீங்க தான் படிங்க. Many are the afflictions of the righteous, but the Lord delivers him out of them all. ஆமென். இப்போ 22nd ஒருத்தர் படிங்க. The Lord redeems the soul of his servants, and none of those who trust in him shall be condemned. ஆமென். ஏன் தெரியுமா தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் கன்னடாலயும் படிக்க வைக்கிறது? ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. பைபிள் இந்த வார்த்தையெல்லாம் இருக்கா, நம்மளே அப்படி சொல்லி கடகடான்னு போயிடலாம். இல்ல லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்க லேட்டஸ்டா கேட்கட்டும். அல்லேலூயா. இப்ப 15வது வசனம் படிக்கிறாங்க பாருங்க. 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு சத்தியத்தை பார்த்தீங்களா? பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள், தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதா. கடவுள் பார்க்கிறார் என்பதற்கும்
அவர் நோக்கி பார்க்கிறார் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா இப்படி எல்லாரையும் ஒரே ரவுண்டு பார்த்துன்னு வருது. ஓ, இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அவர் நோக்கமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? ஓ, இந்த மகனையே பார்த்து நிற்கிறாரு, இந்த மகளையே பார்த்து நிற்கிறாரு, உன்னையே பார்க்கிறாரு, என்னையே பார்க்கிறாரு, நோக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதான். அதுவும் யார் மேல? நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஏன் நோக்கமா இருக்கிறது? அந்த நீதிமானாகிய விசுவாசி தான் எப்பொழுதும் என்னை நோக்கி ஜெபம் பண்ணுவான். அவங்களுக்கு வரைக்கிற கஷ்ட நஷ்டத்துல, கண்ணீர்ல, வேதனையில, வியாதியில, துன்பத்துல, பிரச்சனையில அவங்க கண்ணீரோடு கூட எனக்கு நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க என்று சொல்லிதான் ஆண்டவர் நீதிமான்கள் மேல் எப்படியா இருக்கிறாராம்? நோக்கமா இருக்கிறார். இன்னைக்கு சீமானுடைய மகன் மார்க் ருவா மகனுக்காக நம்ம ஜெபம் இல்லையா? மார்க் அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அவங்க தாயார் கேட்டுக்கொண்டாங்க, விசுவாசத்தோடு கூட கேட்டுக்கொண்டாங்க, என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, 3வது மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. பத்தியா, இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க வசனம் சொல்கிறது, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது, அவன் கூப்பிடுகிறதை நான் கேட்கிறேன். அதே நேரத்துல அந்த நீதிமான் ஒண்ணுமே வராது, ஒரே பிரச்சனை கூட வராது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. 19வது வசனம் படிங்க. அதுல நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமான துன்பங்கள் வரும். ஒரு சில பிரச்சனைகள் வரும், திடீரென்று ஒரு பிரச்சனை வரும். பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? தாய்மார்கள்லாம், பழைய ஆளுங்கெல்லாம் சொல்லுவாங்க, கனி கொடுக்கிற மரத்துக்கு தான் கல்லடி விடும் அப்படின்னு. மாங்காய் மரமோ தேங்காய் மரமோ அல்லது கொய்யா மரமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சும்மாவே இருக்கும், அதை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. எப்போ மாங்காய் விட ஆரம்பிச்சுச்சோ, எப்போ கொய்யாப்பழம் வருதோ அப்போதான் பசங்கெல்லாம் கழுத்துக்கு அடிப்பாங்க. ஞாபகம் வருதா? அந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போ நல்லது நடக்குதோ, நீதிமான் எப்போ ஊக்கமாய் ஜெபிக்கிறாரோ, ஊக்கமாய் விசுவாசியா இருக்கிறாரோ, பயபக்தியா இருக்கிறாரோ, அப்போதான் ஒரு சில பிரச்சனைகளே வரும். அந்த பிரச்சனைகள் எப்படி? ஒரு சில நேரத்துல ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல, ஒரு சில சோதனைகளை தேவன் அனுமதித்து உன்னுடைய விசுவாசம் எது வரைக்கும் இருக்கிறது, எது வரைக்கும் நீ ஜெபிக்கிற, இல்ல ஜெபிக்கிறியா, விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறியா, ஒருவேளை ஆண்டவரை நீ தூஷிக்கிறியா அப்படின்னு ஒரு சில நேரத்துல பார்க்கவே தேவன் அனுமதிக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரே மகன் ஈசாக்கை கொடுத்து அந்த ஈசாக்கையும் கூட பலி கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எது வரைக்கும் சோதித்தாரு? அந்த கையில வாளை ஓங்கி கத்தியை ஓங்குகிற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையோடு கூட இருந்தார். அவரும் விசுவாசம் இல்லையா? ஈசாக்கை காப்பாற்றினார் ஆண்டவர். அதே போலதான் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் வேகமா இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவன் மத்தியில கூடவே நின்று இருந்து அவர்களை தப்புவிப்பார், விடுவிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதாங்க நம்முடைய நம்பிக்கை, இதாங்க நம்முடைய விசுவாசம். இப்படி நீங்களும் நானும் செய்யும் போது கடைசி வரைக்கும் ஆண்டவர் கைவிட மாட்டார். 22வது வசனம் படிங்க. அதுல கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். கர்த்தர் தம்முடைய ஆத்துமாக்களின் ஊழியக்காரருடைய ஆத்துமாக்களை என்ன பண்றாராம்? மீட்டுக் கொள்ளுகிறார். அவருக்கு பயப்படுகிற எல்லாருடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை அவர் காப்பாற்றுகிறார். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஆண்டவரை நம்புகிற யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் மேல் எந்த ஒரு குற்றமும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. 37வது சங்கீதத்துக்கு வருவோம். 2 பேஜ் அப்படியே திருப்போம். அங்கே பாருங்க, நீதிமானா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, தேவன் அவரோடு கூட எப்படி இருப்பார், எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு தருவார், என்ன போராட்டம் பிரச்சனை வந்தாலும் என்ன நடக்கும். 37ல 30th வேர்ட் படிங்க. 30வது வசனம் இங்கிலீஷ்ல படிங்க சத்தமா. The mouth of the virtuous tells of wisdom, and his tongue speaks about what is right. Amen. Hallelujah. சீக்கிரம் படிங்க. 31 32. நான் கூப்பிட்டு இல்லாட்டி அவனை வெளியே அனுப்பிச்சிடுறேன், ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். படிங்க. 31 30 படிச்சிட்டீங்களா? 31 to 32 படிங்க.
The law of his God is in his heart. His steps do not slip. அப்புறம் A wicked man watches a good man. He tracks her to kill him. அப்புறம் 34 படிமா சத்தமா. But your hope in the Lord and obey his commands. He will honor you by giving you the land, and you will use the wicked driven out. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. சங்கீதம் 37 அதிகாரத்துல இப்போ 30வது வசனம் படிக்கிறாங்க பாருங்க தமிழ்ல. நல்ல சத்தமா படிங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். ஆமென். நீதிமான்களாய் இருக்கிற அவர்களை காப்பாற்றுகிற தேவன், அவர்கள் வாயில என்ன இருக்குமா? எப்பவும் ஞானம் இருக்கும். ஞானமாய் பேசுவாங்க, ஞானத்தை குறித்து பேசுவாங்க, இயேசுவை குறித்து பேசுவாங்க. அவங்க எப்பொழுதும் உண்மையா இருப்பாங்க. 31 என்ன சொல்லுது? அவனுடைய தேவன் அருளிய வேத வாக்கியங்கள் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆம், அவன் நடைகளில் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகவே ஆகாது. எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறபடினால பைபிள் சொல்லுகிறது, அவன் விசுவாசிக்கிற தேவனுடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. ஆக அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதே கிடையாது, ஒரு தடுமாற்றமும் கிடையாது. நீதிமான்களை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. இந்த நீதிமான்கள் யார் என்று கேட்கிறீங்களா? நீங்களும் நானும் தான். இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் தான் ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமான்களா இருக்கிறோம். இந்த 1 மணி நேரம், இந்த 1.5 மணி நேரம் வேற எங்கேயாவது நம்ம போயிருக்கலாம், வேற எந்தாவது வேலை செஞ்சிருக்கலாம். இல்ல, பயத்தோடு பக்தியோடு கூட ஒரு சிலர் ஆட்டோ பிடிச்சு கூட வந்திருக்கிறாங்க, ஒரு சிலர் கால்நடையோடு கூட வந்திருக்கிறாங்க இல்லையா, ஒரு சிலர் வேலையில இருந்து ரொம்ப தூரம் போறவங்க கூட இங்க வந்திருக்கிறாங்க. இங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீதான் நீதிமான். அல்லேலூயா. ஏனெனில் அந்த தேவனுடைய வேதத்தின் வசனங்களை கேட்க பயத்தோடு பக்தியோடு கூட நாம வந்திருக்கிறோம். அதனால இங்கே சொல்லுகிறார், அவன் தேவனுடைய வேதம் அவன் இருதயத்தில இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதே கிடையாது. அவன் வாழ்க்கையில ஒரு டிஸ்டர்பும் வராது. ஒரு சில மாற்றங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் வந்தாலும் your sorrow is turned to joy. சீக்கிரத்தில் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. என்ன சொல்லுது பாருங்க. துன்மார்க்கர்கள் நீதிமான்கள் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவனை நீதிமானை துன்மார்கன் கையிலே விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையே, அவன் ஒருவேளை பொய் கேஸ் எல்லாம் போட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சாலும் சரி, அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் அவனுக்கு ஒரு தண்டனையும் வராதபடிக்கு தேவன் மாற்றி விடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீதிமான்களை எப்படி காப்பாற்றுறார் பாருங்க, உண்மை உள்ளவர்களை எப்படி காப்பாற்றுறார் பாருங்க. துன்மார்கன் அவனை கொல்ல வகை தேடுவானா, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா? பிசாசு கணவன் மனைவி மத்தியத்துல சண்டையை கொண்டு வரலாம், தாய் தகப்பன் மத்தியத்துல சண்டையை கொண்டு வரலாம், அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையை தேடுவானா. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நீதிமான்களை துன்மார்கன் கையில ஆண்டவர் ஒருபோதும் விடவே மாட்டார். ஆனா நீங்களும் நானே என்ன செய்யணுமா? அடுத்த வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து. கர்த்தருக்கு காத்திருந்து அப்படின்னா, காத்திருந்து என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ ஆண்டவரிடத்துல ஜெபம் செய்து கொண்டிருந்து, ஆண்டவரை நம்பி கொண்டிருந்து, ஆண்டவரை விசுவாசித்து கொண்டிருந்து, அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழியில நீ நேர்மையான வழியில, சத்தியமான வழியில, உண்மையான வழியில, தேவனுக்கு பிரியமான வழிகளில நீ நடந்து, அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. துன்மார்கனோ அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். சத்தியா. நீதிமான்கள் மேல் தேவன் நீதிமான்களாய் மாற்றினவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? குறை சொல்லுகிறவர் யார்? என்னவா இருந்தாலும் கூட ஆண்டவர் உன்னையும் என்னையும் மாற்றிக்கொட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக அன்பானவர்களே, நாம பாரம்பரியான கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கூட
வருஷத்துக்கு 365 நாளும் நம்ம விடாத ஒரு ஜெபத்தை செய்றோம். நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன ஜெபம்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. சேர்ந்து சொல்லலாமா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, சத்தமா சொல்லுங்க. பூமியிலும் செய்யப்படாதாக தீமை செய்வதை நாங்கள் மதிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்து எங்களை சோதனையில் விடாது தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். இந்த ஜெபத்திலே மிக முக்கியமான ஜெபம் எது தெரியுமா? மேத்யூ 6th சாப்டர்ல 12th ஜெபம் தான். இதான் மிக முக்கியமானது. அந்த ஜெபத்திலேயே கஷ்டமானது இது ஒண்ணுதான். நாம வாய்ப்பாடு மாதிரி அப்படியே சொல்லி போறோம். கன்னடால நான் சரி, இங்கிலீஷ்ல நான் கூட சரி, ஆஃபாதர் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லி, இல்லையா? ஆனா அதுல மிக கஷ்டமான ஒரு பகுதி எது தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு, மனுஷ குலத்திற்கு 12வது வசனம் தான். என்ன சொல்றாங்க? 12th verse. Forgive us our trespasses, as we also have forgiven our trespasses. ஆமென். புரிஞ்சா உங்களுக்கு? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. பத்தியா, நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்ணோம்? எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுத்து மற்றவங்களை மன்னிக்கிறது போல ஆண்டவரே எங்கள் குற்றங்களை, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக கஷ்டமானது. ஆனால் இதை நீ செய்தால்தான் இந்த ஜெபம் உனக்கு பரலோகம் வரைக்கும் கேட்கப்படும். இதை பிரகாரம் நாம செய்தால்தான், நடந்தால்தான் நாம நீதிமான்களாய் மாற்ற முடியும், உத்தமர்களாய் மாற்ற முடியும், உண்மையுள்ளவர்களாய் நம்மை ஆண்டவர் மாற்றுவார். ஆகவேதான் அடுத்து 13வது வசனம் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது? 13 அப்படியே தமிழ்ல படிச்சிருங்க. Not bring us to hard testing, but keep us safe from the evil one. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுது? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எல்லா விதமான தீமை, ஆபத்து, விபத்து நின்று எங்களை ரட்சித்து ஆண்டவரே நீர் காத்துக் கொள்ளுவீராக. ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றைக்கும் உமக்கே உரியது என்று சொல்லி இங்க வேத வசனம் மிக அழகாய் நமக்கு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தின் பிரகாரம் நீங்களும் நானும் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். சீக்கிரம் சங்கீத பகுதிக்கு வாங்க. 2 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். Psalm 69 5th verse. அங்கே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியங்கள், நம்முடைய ஒரு சில காரியங்களை நிறைய சொல்றோம் எல்லாருக்கும். ஒரு சில காரியங்களை நம்ம மூடி மறைச்சு வச்சிடறோம். ஆனால் ஆண்டவர் அதை வெளிப்படையா இங்க சொல்றார். என்ன சொல்றாரு? My sins, O God, are not hidden from you. You know how foolish I have been. Amen. Amen. Hallelujah. சங்கீதம் 69 அதிகாரத்துல 5வது வசனம் என்ன சொல்லுது? தேவனே நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர். பாருங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவரே, ஒரு சில நேரத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, அப்பா ஐயோ நான் புத்தி இல்லாத பண்ணிட்டேன்பா, அறிவில்லாத பண்ணிட்டேன்பா, என்னை மன்னிச்சிருங்க, என்னை சாரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கேட்கிறோம் இல்லையா? இங்க சங்கீதக்காரன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் புத்தியீனமாய் அறிந்திருக்கிறேன், நான் புத்தியீனன் என்று நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய குற்றங்கள் ஒருபோதும் உடைய பார்வைக்கு மறைந்திருக்கவே இல்லை. நீ யாருக்கிட்ட வேணா போய் சொல்லலாம், அம்மா கிட்ட போய் சொல்லலாம், அப்பா கிட்ட போய் சொல்லலாம், புருஷன் பஞ்சாதி கிட்ட எல்லாருக்கிட்டே நீ போய் சொல்லிடலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது? போய் சொல்லவே முடியாது. ஆண்டவரே, என் புத்தியீனத்தை தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர், நான் செய்கிற குற்றம் குறைகள் எல்லாம் உனக்கு மறைவா இருந்ததே கிடையாது. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியத்தை இங்க விளக்குகிறார் பார்த்தீங்களா? சீக்கிரம் 19வது சங்கீதம் வாங்க. அங்கே முக்கியமான காரியங்களை பார்த்து நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்காக நம்முடைய குற்றத்தை வெளிப்படுத்தி ஒரு சில நேரத்துல காட்டுறாரு. என்ன சொல்றது? 19வது சங்கீதத்துல 12வது வசனம் அங்க பாருங்க. 19:12. No one can see his own error. Then will me Lord will return faults. Amen. 14 படிங்க அப்படியே. May the words of my mouth and the meditations of my heart find favor in your sight, O Lord, my rock and my redeemer. Amen.
இந்த அளவுக்கு தாங்க நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு சில அற்புதமான காரியங்களை இப்படித்தான் அவர் செய்வார். 19ஆம் சங்கீதத்துல பாருங்க, 12வது வசனம் என்ன சொல்றது? சத்தமா படிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன்னுடைய பிழைகளை, அதாவது நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்கள் ஆண்டவரே, யாருக்குமே தெரியாத குற்றம் குறைகளை நான் செய்திருக்கிறேன். மறைவான குற்றங்களுக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே, நீக்கிவிடும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல மறைவாய் வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தப்புவிக்கிறார். 14வது வசனம் என்ன சொல்லுது? என் கண்மலையும் என் மீட்பருமாகிய என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே நித்தியமாய், அதாவது பிரீத்தியாய் இருப்பதாக, உமக்கு பிரியமாய் இருப்பதாக, உமக்கு அன்பா இருப்பதாக, என் ஜெபத்தை நீர் அன்போடு கூட ஏற்றுக்கொள்கிறவராய், என் ஜெபத்தை நீர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறதாய் இருப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரர் மிக விசேஷமான ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக பிரியமானவர்களே, நீதிமான்களை, அதாவது நான் நீதிமான்களாய் ஆக்கினவரை குற்றப்படுத்துகிறவர் யார்? குறை சொல்கிறவர் யார்? அப்படி யாராகிலும் குறை சொல்வார்கள் என்று சொன்னால் ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல தேவனே அவர்களை தண்டிப்பார். பழி வாங்குற எண்ணம் நம்முடையது கிடையாது, அது கர்த்தருடையது. ஆண்டவரே நீங்களே பார்த்துக்காங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்க யாரையும் திட்டாதீங்க. தெலுங்குல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? கொட்டொத்து திட்டொத்து அன்னி தேவடு சூழ்ச்சிப்பட்டாடு அப்படி இல்லையா? அந்த மாதிரி ஒன்னும் சொல்றது வேண்டாம். அவங்க வேற எல்லாத்தையும் தவறான வார்த்தைகளை பேசணும், அதுக்கு மீறி நாமளும் பேசணும். அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன இல்லை, வித்தியாசமே இல்லை. அவங்க என்னென்ன பேசிக்கிட்டோம், நம்ம அடக்க ஒடுக்கத்தோடு கூட எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீதிமான் கூப்பிடும் போது என் செவி திறந்திருக்கிறது, எல்லா விதமான இக்கட்டுக்கு நான் அவனை விடுதலையாக்குவேன். ஆண்டவரே மறைவான பாவத்திற்கு என்னை நீங்களாக்கி ரட்சிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் எங்க சொல்லுகிற காரியத்தை நம்ம விசேஷமாய் நாம கேட்டிருக்கிறோம். ஏனெனில் அது சீக்கிரத்துல வரப்போகிற தேவன். அவர் வரும்போது உன்னை என்னையும் குற்றமற்றவர்களாய் காணப்படும். லாஸ்ட் ஒரு வசனம் வாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5th சாப்டர்ல 23-24 2 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். லாஸ்ட் நியூ டெஸ்டமெண்ட் வாங்க. 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் இல்லையா? அதுல 1 தெசலோனிக்கேயர் 5th சாப்டர்ல அங்கே 23-24 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அங்க நடக்கிற சம்பவம் என்ன? படிங்க 23. May the God who gives us peace make you holy in every way and keep your whole being, spirit, soul and body free from every fault at the coming of our Lord Jesus Christ. Amen. Hallelujah. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. என்ன சொல்லுதாங்க? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே நம்ம எல்லாரையும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும், நல்லா கவனிங்க, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றமற்றதாய் இருந்து நீதிமான்களாய் இருக்கிற பிள்ளைகளை தேவன் காப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வரும்போது விசுவாசிகளை தான் பார்ப்பாங்க. நடுமத்திய வானத்தில ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களும் பார்ப்பார்கள், ஆச்சரியப்படுவார்கள். அப்பொழுது நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், உத்தமர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், விசுவாசிகள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், குற்றமற்றவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் அவர்கள் வாழ்வார்கள். நீதிமான்களை குற்றப்படுத்துகிறவர் யார்? அந்த நீதிமான் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். நம்முடைய முழு குடும்பத்தை ஆண்டவருடைய கர்த்தரை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவ பிரசன்னத்திற்குள்ளே
ஆண்டவர் நம்மை மாற்றும்படிக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்தும்படிக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. ஹalleluya. எல்லாரும் கண்ண மூடுங்க. நல்லா படிக்க வச்சிருக்கிறாரு, நல்லா பாஸ் ஆக்கி இருக்கிறாரு. அதுக்கு காலேஜுக்கு போகும்படியா செய்திருக்கிறாரு. ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு, பிரைமரி ஸ்கூல்ல இருந்து ஸ்கூலுக்கு போக வச்சிருக்கிறாரு, காலேஜ்ல இருந்து டிகிரி போக வச்சிருக்கிறாரு. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க. Say everybody, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அநேக கர்ப்ப கனிகளை தேவன் கொடுத்திருக்கிறார், பிள்ளை பாக்கியங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பலத்தை கொடுக்கிறார். Say everybody, thank you Jesus, thank you Jesus. எங்களை righteous person ஆய் மாற்றியிருக்கிறீரே, எங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறீரே. அப்பா, எங்க பட்சத்தில் நீர் இருக்கிறீரே, அதற்காய் கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. எல்லாருமாய் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our most holy loving heavenly Father, நான் நீதிமான்களாய் மாற்றினவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார் என்று சொன்னீர். for who is to blame those who I am? நானே அவர்களை முன்குறித்திருக்கிறேன். For I have chosen them. இயேசுவே, நீரே எங்களை அழைத்தும் இருக்கிறீர். O Lord Jesus, for you have called us. இயேசுவே, நீரே எங்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறீர். O Lord, for you are the one who has transformed us இயேசுவே, into righteous people. நீரே எங்களை மகிமையும் படுத்தியிருக்கிறீர். And it is you who has made us glorified. அதுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் And we ஆண்டவரே. thank you for சொல்லுங்க, that. கோடி கோடி ஸ்தோத்திரம் Sons ஆண்டவரே. of praise. நாங்கள் எல்லோரும் உமக்கு முன்பதாக நீதிமான்களாய் வந்திருக்கிறோம். For we have come into your presence as righteous people. உத்தமர்களாய் நாங்கள் வந்திருக்கிறோம். For we have come as blameless people before you. விசுவாசிகளாய் நாங்கள் For வந்திருக்கிறோம். we have come as believers in front of you. என்ன வந்தாலும் இயேசுவை நம்புகிறவர்களாய் நாங்கள் வந்திருக்கிறோம். No matter what comes, we will assure that we will believe in Jesus. பிசாசு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. Protect us so that the evil one will not torture us nor our families. ஒவ்வொரு நாளும் நிழலை போல எங்கள் கூடவே நீர் வருகிறதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. May you come along with us like our shadow and protect us. எங்க வீட்டை சுற்றிலும் தேவ தூதுவர்களை காவலாய் வைத்து காத்துக்கொள்ளும். May you command your angels to guard us around our house. வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நெருங்காதபடிக்கு காத்துக்கொள்ளும். Let no plague nor harm befall upon us, and you protect us. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும் For ஆண்டவரே. through the blood of Jesus Christ, may you protect and lead us. எங்கள் எல்லா விதமான மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும் ஆண்டவரே. May you deliver us from all our hidden faults and guilt, and may you protect us. எங்களை சோதனைக்குள்ளே உட்பிரவேசிக்க பண்ணாமல் எங்களை காத்துக் கொள்கிறதற்காய் நன்றி For ஆண்டவரே. lead us not into any temptations, but deliver our life from all of them. ஓ, எல்லா விதத்திலும் நீதிமான்களுக்கு துன்பம் வரும், ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். For many are the afflictions that comes to a righteous, but the Lord will stand with them and deliver them. ஆண்டவரே, நாங்கள் அந்த குழந்தை மார்க்குக்காக நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. Lord, we prayed for the child Mark today. சீமா மகனுடைய மார்க்கை இயேசுவின் நாமத்தினாலே தொடுங்க ஆண்டவரே. May you bless the little one Mark in your name. டெரன்ஸ் சீமாவுக்கு கொடுத்ததான அந்த மூன்றாவது மகன் மார்க்கை இப்பொழுதே நீ தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, for you have blessed Mark for brother Terence and sister Seema, and may you bless him and heal him. அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. May there be joy happen in their home. அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் Let ஆண்டவரே. happiness be in their home. சொல்லுங்க, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. வசனத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் We கொடுக்கிறோம். surrender each and every one of us who heard today's word into your hands. தூரத்திலிருந்து வந்திருக்கிறவர்களையும் கிட்ட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. Bless all those who have come here from near and from afar. அவருடைய கைகளின் பிரயாசங்களை நீர் May you ஆசீர்வதிங்க. bless the works of their hands. ஒவ்வொரு கர்ப்பத்தின் கனிகளை நீங்க ஆசீர்வதிங்க. May you bless all the pregnant women. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். Give you all the glory, honor, and domain. நீதிமான்களாய் மாற்றுகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. For we believe that the Lord will make us righteous, and in the name of Jesus we offer this prayer and we pray. Amen. 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 எல்லாருடைய வலது கையை இருதயத்தின் மேல் வைத்து சத்தமாய் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்னென்றைக்கும் மறவாதே. ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்கு பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் நம்மை நீதிமானாக்குகிற தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருமாய் சோரா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். விசுவாசிப்போம். தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை பார்க்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே அருமையான வசனத்தை நாம கேட்டோம். ரோமர் 8:30 சொல்லுகிறது, எவர்களை தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை இந்த நாளில் அழைத்திருக்கிறார். அழைத்து வந்த உங்களை ஒவ்வொருவரும் கர்த்தர் என்னவா செய்கிறாராமா? நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார். எப்படி மாற்றுகிறார்? அவர் வசனத்தை கேட்க கேட்க ஜெபிக்க ஜெபிக்க தேவன் நம்ம நீதிமான்களா இருக்கிறாரா? நீதிமான மாற்றிட்டு ஒன்று இல்ல, நம்ம ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்துகிறாராம். ஒவ்வொரு காரியங்களையும் குளோரிஃபை பண்றாங்க. இந்த பிள்ளை இப்படியா இருக்குது, இந்த பிள்ளை இப்படியா இருக்குது, அந்த பிள்ளை அப்படியா இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறாராம். ஆகவே அந்த மகிமைப்படுத்துகிற தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வண்ணமாக கர்த்தர் உன்னையும் நம்மையும் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில கூட திரட்சியாய் வைப்பாராம். அந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். நன்றி சப்பா. கரைகளை தட்டி சப்பா, என்னை அழைத்து வந்தீங்க, உங்களுக்கு நன்றி. என் நீதிமானாக்குனீரே, உங்களுக்கு நன்றி. எங்களை கொண்டே கணவன்மார்களை பிள்ளைகளை மகிமைப்படுத்துகிறேன், நன்றி. நித்தமும் நடத்தி மாவரட்சியை திரட்டி தருவான். கத்தருடைய நித்தமும் நடத்தி மாவரட்சியை திரட்டி தருவான். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வான், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வான். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் வாழ செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், என்றும் துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார், நம் குடும்பங்களை கைவிட மாட்டார், நம் சபையை கைவிட மாட்டார், உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார், உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவர் நம்ம தெரிந்து கொண்டதை நிமித்தம் பாருங்க, விசுவாசியை கைவிட மாட்டாராம், அவர் நம்புகிற பிள்ளைகளை கைவிட மாட்டார், சபை திருச்சபைகளை கைவிட மாட்டாராம், ஊழியக்காரரை கைவிட மாட்டாராம், நம் தலைமுறைகளை தேவன் கைவிடவே மாட்டார். கடைசியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் கைவிடவே மாட்டாராம். நம்ம செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னங்க? அவரை தேடுகிறது நிமித்தம் தேவன் நம்மை வாழ வைப்பார். ஆகவே இப்படியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் வேண்டும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது தேவன் நம் தலைமுறைகளையும் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே வருகை தந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. Thank you. நன்றி. எல்லாரும் உற்சாகம்